அனைவருக்கும் வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி ட்விட்டர்ஸ். நான் உங்கள் சரண்யா. இந்த வீடியோவில் நம்ம இந்திய தேசிய கீதம் குறித்த முக்கியமான குறிப்புகளை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேசிய கீதம். தேசிய கீதம் அப்படின்ற ஒரு கருத்தாக்கமே 19ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பியாவில் தான் பரவலாக காணப்படுது. அதன் பின்னர் தான் இது இந்தியாவுக்குள்ளே வருது. நம்மளுடைய தேசிய கீதமான ஜனகணமனவை இயற்றியவர் யார் அப்படின்னாக்கா ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். இவர் முத வங்காள மொழியில் தான் இதை இயற்றியிருப்பார். இவருடைய ஒரு நூலான கீதாஞ்சலி அப்படின்ற நூலோடைய ஒரு சின்ன கவிதை தொகுப்பு தான் நம்மளுடைய இந்த தேசிய கீதம். இயற்றப்பட்ட ஆண்டு என்னது? டிசம்பர் 11, 1911. இது நம்மளுடைய இந்திய தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு பார்த்துக்கிட்டாக்க ஜனவரி 24, 1950. ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது, ஸ்கூல் புக்கில் இருக்க ஒரு முக்கியமான கண்டென்ட். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையால், அதாவது அன்றைய குடியரசுத் தலைவரான ராஜேந்திர பிரசாத் அவர்களால் தேசிய கீதமாக இவருடைய பாடல் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் ஜனவரி 24, 1950. நம்மளுடைய தேசிய கீதத்தை பாடுறதுக்கு ஒரு முக்கியமான ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. வெறும் 52 வினாடிக்குள்ள நம்மளுடைய தேசிய கீதத்தை பாடி முடிச்சிருக்கணும். அதாவது 1 நிமிடத்துக்கு மிகாமல் நம்மளுடைய தேசிய கீதம் பாடி முடிக்கப்பட்டிருக்கணும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, ரவீந்திரநாத் தாகூர் அவர்களால் 1911ஆம் ஆண்டு இயற்றப்பட்டதான் நம்மளுடைய தேசிய கீதம். இதுக்கு பிறகு அவர் என்ன பண்ணுறாரு, 1912 தாகூர் நடத்திய தத்துவ போதைனி அப்படின்ற இதழில் முதல் முறையாக இந்த பாடலை என்ன தலைப்பில் வெளியிடுறாரு அப்படின்னாக்க பாரதிய பாக்கிய விதாத்தா அப்படின்ற தலைப்பில் தேசிய கீதத்தை முதல் முறையாக 1912 வெளியிடுறாரு. அதன் பிறகு என்ன சொல்கிறாருன்னா 1919 1919 அப்படின்றது இந்தியாவில் விடுதலைக்கான ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருந்த காலம். நிறைய முக்கியமான நிகழ்வுகளும் இங்கே நடந்திருக்கும். இந்த ஆண்டு என்ன பண்ணுறாருன்னா இந்தியாவின் காலை பாடல் அப்படின்ற பெயரில் தாகூர் அவர்களே இதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிடுறாரு 1919. இதை முதலில் பாடியவர் சரளாதேவி சேத்ராணி. ஒரு சில குறிப்புகளில் அவருடைய ரவீந்திரநாத் தாகூர் பேரும் போட்டிருக்கோம். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் பாடியிருப்பாங்க. அவருடைய உறவினர் தான் இவங்க. கொல்கத்தா காங்கிரஸ் மாநாடில் 1911 குறிப்பாக சொல்லணும்னா டிசம்பர் 27 முதல் முறையாக இந்த பாடல் பாடப்பட்டிருக்கும். இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னாக்க சமஸ்கிருதம் கலந்த வங்காள மொழியில் எழுதப்பட்ட இந்த பாடல் இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் புவியியல் பன்முகத்தன்மையை பறைசாற்றுகின்றது. இந்தியா அப்படின்ற ஒரு துணைக்கண்டம் என்னது? யூனிட்டி இஸ் டைவர்சிட்டி, அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்ற ஒரு கான்செப்டோட நம்ம இருக்கோம். அதைத்தான் இந்த பாடலும் சொல்லுது. அதனால தான் இந்த பாடல் நம்ம தேசிய கீதமாக வச்சுருக்கோம். முதல் முறையாக பாரத பாக்கிய விதாதா அப்படின்ற தலைப்பில் தான் இதை வெளியிட்டிருப்பாங்க. இப்பாடலுக்கு இசை கொடுத்தவர் தாகூர் அவர்களே. அடுத்ததான் இது எந்த ராகத்தில் பாடியிருக்காரு அப்படின்னாக்க அல்ஹயா பிலாவல் அப்படின்ற ஒரு ராகத்தில் தான் பாடியிருக்காரு. இந்த பாடலை தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ள அழுத்தம் தந்தவர் சுபாஷ் சந்திர போஸ். அன்றைய காலகட்டத்தில் சுபாஷ் சந்திர போஸ் எங்கே இருப்பார்? ஜெர்மனியில் இருப்பார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜெர்மனியில் ஐஎன்ஏ அப்படின்ற இந்திய தேசிய இராணுவத்துக்கு தலைமை தாங்கிட்டு ஆங்கிலேயருக்கு எதிராக போராடிட்டு இருந்திருப்பார். அந்த டயத்தில் தான் இவர் இந்திய தேசிய பாடலாக ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தம் கொடுக்குறாரு. கேப்டன் ராம்சிங் அப்படின்றவர் மூலியமாக இந்த பாடல் எல்லாத்துக்கும் கடத்தப்படுது. ஹிந்தி மொழியின் மொழி மாற்றப்பட்ட பாடலே தேசிய கீதம். கரெக்ட். அவர் எழுதுனது எது? வங்க மொழியில தான். ஆனால் இப்போ நம்ம வச்சிருக்க தேசிய கீதம் அப்படின்றது ஹிந்தி மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட குறிப்பு தான். நம்மளுடைய தேசிய கீதத்தை ஹிந்தி மொழிக்கும் உருது மொழிக்கும் மாற்றினது யார் அப்படின்னாக்க கேப்டன் அபித் அலி ஹசான் சப்ரானி. தேசிய கீதத்தை ஹிந்தி மொழிக்கு மாற்றினது யாரு? கேப்டன் அபித் அலி ஹசன் சப்ரானி. இதைத்தான் இப்போ நம்ம தேசிய கீதமாக பாடிட்டு இருக்கோம். தேசிய கொடியை போலவே தேசிய கீதமும் புனித சின்னமாக கருதப்பட வேண்டும். இதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் என்னது? ஆர்டிக்கல் 51A. நாட்டின் புனித சின்னங்களை பாதுகாத்து மதிக்க வேண்டியது மக்களுடைய அடிப்படை கடமை அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிக்கல் 51A குறிப்பிட்டிருக்காங்க. தேசிய கீதம் ஒலிக்கும் பொழுது அமைதியாக நின்று மரியாதை செலுத்த வேண்டும்.
ஸோ ஆங்கில மொழி தேசிய கீதத்துக்கு இசை வடிவமைத்தவர். ஸோ ஆங்கில மொழி தேசிய கீதத்தை ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்தவர் வந்து தாகூர் தான். ஸோ அவருடைய நண்பரான ஜேம்ஸ் கொசின்ஸ் தான் இதுக்கு வந்து இசை வடிவம் கொடுத்துருக்காரு ஆங்கில மொழிக்கு. ஸோ தாகூர் அவர்கள் எழுதியதுடைய உண்மையான மொழியாக்கம் வந்து மதனப்பள்ளியில் உள்ள, அதாவது ஆந்திர மாநிலத்தில் உள்ள மதனப்பள்ளி அப்படின்ற ஊரில் தியாசபிகல் கல்லூரியில் உள்ள ஒரு நூலகத்தில் கண்ணாடி சட்டத்துக்குள் பத்திரமாக வைக்கப்பட்டுள்ளது. கடைசியாக ஆர்டிக்கிளோட முடிச்சுக்கலாம். ஸோ தேசிய கீதத்திற்கு உரிய மரியாதை வழங்க வேண்டும், கட்டாயமாக வழங்க வேண்டும். ஸோ இதுக்காண்டி ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க 1971. 1971 தேசிய கௌரவ அவமதிப்பு தடுப்பு சட்டம் பிரிவு 3 கீழே என்னன்னா, தேசிய கீதத்தை அவமதிக்கிறவங்களுக்கு 3 ஆண்டுகள் சிறை அல்லது அபராதம் வழங்கப்படும். ஸோ தேசிய கீதத்துக்கு மரியாதை செலுத்துறது அப்படின்றது நம்மளுடைய அடிப்படை கடமையிலே குறிப்பிட்டிருக்க ஒரு விஷயம். ஸோ அடிப்படை கடமை ஆர்டிக்கல் 51(a) பார்ட் A. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டாகவே இதைத்தான் சொல்கிறாங்க, தேசிய சின்னங்களை மதிப்பது ஒவ்வொரு இந்திய குடிமகனின் அடிப்படை கடமை. ஸோ இதோட இந்த காணொளி நிறைவு பெறுது. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி ட்விட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.